என்னாச்சுண்ணே? கொஞ்ச நேரத்தில் அம்மா வீட்டில் கூப்பிட்டாங்க உன்னை. நீ வரல, நான் அந்த இடத்துக்கு வந்து நான் வந்துடுவேன். இதோ வந்துட்டேன் பாரு. ராப்பிடோ ஆட்டோவில் தான் வந்தேன். அதெல்லாம் விடுங்க, போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு, வா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம். டேய் ரஷித், என்னடா உன் தங்கச்சி கார்த்திகாவா? இரு இரு, இப்போவே நான் கால் பண்ணி அம்மா கிட்ட சொல்கிறேன். அம்மா கிட்டேயும் மீரா கிட்டேயும் சொல்கிறேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளம்பி வீட்டுக்கு போன. இல்லைம்மா கார்த்திகா, இங்கேருந்து பாதியில எல்லாம் அனுப்ப முடியாது. ஒரு 3-3:30 வருவான் அவன். ரஷிதால அவ்வளோ மணிக்கு மேலே தான் நடக்க முடியும். சரியாம்மா? வர முடியும். சரியா? என்ன அம்மா, எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்ற அதுக்கு மனுஷ கூட விட மாட்டிங்களா? ஹரி எங்கள் அண்ணனை. ஏன் ஹரிஷண்ணா? நீங்கள் ரஷிதாவோட ஃப்ரெண்டு தானே ஹரிஷண்ணா? நீங்களாம் சொல்லி புரிய வைங்களேன். ரொம்ப அவசரமாக கூப்பிட்றாங்க. அது என்ன விஷயம்னு கூட சொல்லலை என்கிட்ட. பாஸ், எங்கள் அண்ணனோட பாஸ் அண்ணன், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னு தான் வந்தோம். நாளிலேருந்து நானும் வேலைக்கு வரேண்ணே. இந்த பில்லெல்லாம் பார்த்துக்க நானும் வரட்டுமா? உங்ககிட்ட பில்லு பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. நானும் வரேண்ணே. அவ கரிச்சு கொட்ட மாட்டா, கடிச்சு கொட்ட மாட்டாளா? நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்காரு. சரியா? ஏய், ஒரு பொண்ணு வேலைக்கு வருது, அதான் சொல்கிறாங்கல்ல, பில்லுக்கெல்லாம் வேலைக்கு நம்ம கிட்டே இல்லை. அந்த பொண்ணை தான் வச்சுப்போமே. அம்மா தான் ஒத்துக்கிட்டாங்களே. எங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்தேனே. அடடே, கம்ப்யூட்டரில் சிறுகடி காசு ஓடுதா? சரி, நம்ம போயிட்டு அதை பார்க்கலாம். அப்படின்ற? சரிடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, நான் வேலையில் இருக்கிறதுல என்னென்ன பிரச்சனை? அண்ணா ரஷீத் அண்ணா, நீ சொல்லிட்டியா மீரா ஆண்டியோட கல்யாணத்தை? மீரா ஆண்டின்ற பேர், மீரா அக்காவோட கல்யாணத்தை பற்றி? சரி, என்னவா இருந்தா என்ன, நான் போயிட்டு சிறுகடி காசை பார்க்குறேன். இன்னைக்கு வேற சீதாக்கு ஏதோ ஆயிடுச்சா, நம்ம போயிட்டு பார்ப்போம். டேய் ஹரிஷ், ஒரே நிமிஷம், நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் சொல்றதுக்கு இப்போ அவசியம் இல்லைடா, நான் போயிட்டு வந்து. ஹலோ அம்மா, என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? கால் பண்ணியிருக்க? ஓ, அந்த விஷயமா? சரி, நான் சொல்கிறேன். அண்ணங்கிட்ட தானே சொல்லிடுறேன். டேய் அண்ணா, சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வாடா. அம்மா லைனில் இருக்காங்கண்ணா. இந்தா, நீயே வச்சுக்கண்ண ஃபோனை. டே ரஷித், எவ்வளோ தைரியம் இருந்தால் வர முடியாதுன்னு சொல்லியிருப்ப. அவ்வளோதான் ஒன்று. ஓ, மரியாதையோ ஓ.
அதை நான் சொல்கிறேன். இதானே நடந்துச்சு. அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலைண்ணா. வா நம்ம போயிட்டு மீராவை பார்ப்போம். சித்தி சிப்தை பார்க்க ஆகலை, அவங்க பொண்ணு மீராவுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. அதுதான் ரஷிதண்ணா, சீக்கிரமா வா நம்ம கிளம்புவோம். சீக்கிரமா வா. வரேன்னு வாயிலேயே வர சொல்லாத. ஒன்றும் இல்லைடா, ஒரு முக்கியமான விஷயமா தான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ரஷித் என்னன்னு சொல்லி போனா பாஸ். ஷோ அமைதியார் ஹரிஷ். சார் அந்த விஷயம் தானா? இல்லை சார், அவ்வளோ லேட் ஆகலையே. இல்லை சார், அந்த மாதிரி பொருளெல்லாம் எங்கள் டிஷ்ஷில் நாங்கள் சேர்க்கறதில்ல, ஆட் பண்ணுறதில்ல. ஓ க்ரைமா? ஒச்சோ, போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அப்பாடா, எங்கள் இதில் ஒன்றும் தப்பு இல்லை சார், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களோட அனாதாசிரமத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சி பார்த்தீங்கன்னா எங்கள் கேட்ரிங்லேருந்து உங்களுக்கு சாப்பாடு அனுப்பிச்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் தப்பான எண்ணத்தில் எதுவுமே பண்ணலை சார். ஸோ தட் நீங்கள் எங்களை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க சார். சார் கேட்ரிங்கை ஒன்றும் மாற்ற மாட்டீங்களே சார்? அதே கேட்ரிங் தானா? தேங்க்யூ சார், ஃபோனை வைக்கிறேன். அப்பா இப்போ தான் நல்லா இருக்கு. எங்கள் அண்ணனை பார்த்தீங்களா? ஓ, இது கார்த்திகா இல்லையா, மீராவா? அண்ணே, எங்க அண்ணனை பார்த்தீங்களா? ஹரிஷ் அண்ணா. ஓ, அக்கா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா? சரிங்க ஹரிஷ் அண்ணா, நான் போயிட்டு அம்மா கிட்டேயே கேட்குறேன். உங்களுக்கு இதே வேலை தாண்டா. சரி விடுங்க, ஆல்ரெடி கேட்ரிங் சர்வீஸில் ஏதோ ப்ராப்ளம் வந்துருந்துச்சு, அதை நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வாங்க வேலைக்கு. ஒரு 2 நாள் உங்களுக்கு ஹாலிடே தான். சரி பசங்களா, நீங்கள் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ பார்த்தீங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் பார்க்கணுமா அப்படின்னா கீழே தெரிகிற பிரகாஷ் ஃபன் லேர்னிங் சேனல், அதாவது இந்த வீடியோ பார்த்த சேனல், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ கிடைக்கும். கொஞ்ச நாள் எங்களால் வீடியோ போட முடியல, ஆனால் ஷார்ட் வீடியோவில் நிறைய போட்டோம், ஞாபகம் இருக்கா? நிறைய கேம் விளையாண்டு போட்டிருந்தோம். அதே போல் இதுக்கு மேலேயும் நாங்கள் போடுவோம். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இதே போல் அப்லோட் ஆகும் பசங்களா. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில்
இது பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட் போடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒயிட் ஹார்ட் போடுங்க. சரிங்களா? அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சவங்களாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.